ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு செல்வா இன்ஸ்டிடியூட். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பிராத்மிக் லெசன்ஸை பற்றி பார்க்க போகிறோம். பார்க்காதவங்க ஃபஸ்ட் லெசன் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதை பாருங்கள், அப்போ தான் புரியும். போதினியில் பார்ட் 2 லெசன் பார்க்கலாம். ஸோ பார்ட் தோ அப்படின்னா லெசன் 2 அப்படின்னு அர்த்தம். மேனா ல அட்டு இன்னுன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி லேன்னு அர்த்தம். பர்னா இல் அப்படின்னு அர்த்தம். அவுர்னா மற்றும் அப்படின்னு அர்த்தம். கஹானா எங்கன்னு அர்த்தம். இங்கே பாருங்கள், ஹாத் மே கலம் ஹை அப்படின்னா கையில் பேனா இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ இது ஹாத் மே கலம், கையில் பென் அப்படின்னு அர்த்தம். கலம் கஹா ஹை, பேனா எங்கே இருக்குது. ஸோ கலம் ஹாத் மே ஹை, பென்னு கையில் இருக்குது. ஹாத் மே கியா ஹை, கையில் என்ன இருக்குது. ஹாத் மே கலம் ஹை, கையில் பென் இருக்குது. அதுக்கப்புறம் மேஸ் பர் கிதாப் ஹை, மேஜை மேலே புக் இருக்குது. கிதாப் கஹா ஹை, புக்கு எங்கே இருக்குது. கிதாப் மேஜ் பர் ஹை, புக்கு மேஜை மேலே இருக்குது. மேஜ் பர் கியா ஹை, மேஜை மேலே என்ன இருக்குது. மேஜ் பர் கிதாப் ஹை, மேஜை மேலே புக் இருக்குது. மேஸ் பர் கிதாப், அதே தான் மீனிங், மேஜை மேலே புக் இருக்குன்னு அர்த்தம். அடுத்து தீவார்னா சுவர் அப்படின்னு சொல்லுவாங்க, செவுரு. ஸோ தீவார் பர் கடி ஹை. ஸோ தீவார் பர் கடினா செவுரு மேலே கிளாக்கு, கடி. ஸோ தீவார் பர் கடி ஹைனா, கடினா கிளாக்கு, செவுருத்து மேலே கிளாக் இருக்குது. கடி கஹா ஹை, கடிகாரம் எங்கே இருக்குது. கடிகாரம் தீவார் பர் ஹை, செவுத்து மேலே இருக்குது. தீவார் பர் கியா ஹை, செவுத்து மேலே என்ன இருக்குது. தீவார் பர் கடி ஹை, செவுத்து மேலே கடிகாரம் இருக்குது அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு மேஸ் கஹா ஹை, மேஜை எங்கே இருக்குது. ஸோ இது அதுக்கு முன்னாடி இதை பாருங்கள். ஜமீன் பர் மேஸ் அவர் குர்சி, தரை மேலே இல்லை தரையில் மேஜையும் குர்சியும். குர்சினா நாற்காலி அப்படின்னு அர்த்தம். இதுதான் அது இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ மேஸ் கஹா, மேஜை எங்கே இருக்குது. மேஸ் ஜமீன் பர் ஹை, மேஜை தரையில் இருக்குது. குர்சி கஹா, குர்சினா நாற்காலி. ஸோ நாற்காலி எங்கே இருக்குது. குர்சி ஜமீன் பர் ஹை, நாற்காலி தரையில் மேலே இருக்குது, தரையில் இருக்குது. மேஸ் அவர் குர்சி கஹா, மேஜையும் குர்சியும், ஐ மீன் சேரும் நாற்காலியும் எங்கே இருக்குது. குர்சி மேஸ் அவர் குர்சி ஜமீன் பர் ஹை, மேஜையும் நாற்காலியும் தரை மேலே இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த லெசனுடைய சப்தார்த்தம் நம்ம மீனிங்ஸ் பார்க்கலாம். ஹாத்னா கைன்னு சொல்லுவோம். தீவார்னா சுவர், வால்னு சொல்கிறது. மேனா இன்னோ இல்லை அட்டோ அர்த்தம். ஸோ இல்லு உள்ளேன்னு அர்த்தம். பர்னா மீது, மேல், ஆன். இதெல்லாம் வந்துட்டு இடையில யூஸ் பண்ணக்கூடிய வேர்ட்ஸாக ப்ரிபோசிஷன் மாதிரி வரும். அவுர்னா அண்டு, மேலும் மற்றும் சொல்லுவாங்க. கஹானா எங்கன்னு அர்த்தம். ஜமீன்னா தரை. ஹைன்னா இருக்கின்றன, ஆர் ப்ளூரல் ஃபார்மில் வரக்கூடிய கிராமர் பார்ட். ஒரே ஒரு வரியில் ஆன்சர் பண்ணும். ஏக் வாக்கியமே உத்தர் தீஜியே. இங்கே பாருங்கள், ஹாத் மே கியா ஹை, கையில் என்ன இருக்குது. ஹாத் மே கலம் ஹை, கையில் பேனா இருக்குது. தீவார் பர் கியா ஹை, செவுத்தில் என்ன இருக்குது. தீவார் பர் கடி ஹை, செவுத்தில் கிளாக் இருக்குது. மேஸ் அவர் குர்சி கஹா ஹை, மேஜையும் சேரும் எங்கே இருக்குது. மேஸ் அவர் குர்சி ஜமீன் பர் ஹை, மேஜையும் நாற்காலியும் தரை மேலே இருக்குது, தரையில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த இதில் இந்த பாட்டு பொறுத்தளவுக்கு, போதினியை பொறுத்தளவுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கொஷின் ஆன்சர் அதிகமாக கேட்பாங்க. ஸோ அது எக்ஸாமுக்கு வரும். சப்தார்த்தம் நீங்கள் மீனிங் புரியுதுக்காக படிச்சுக்கணும். ஸோ அதுதான் அடுத்த லெசன் நம்ம அதுக்கப்புறம் பார்க்கலாம். நம்ம இது வரைக்கும் பிராத்மிக் லெசன்ஸில் செகண்ட் லெசன் பார்த்துருக்கோம். ஆனால் பார்க்காதவங்க ஃபஸ்ட் லெசன் பாருங்கள். ஆல்ஃபாபெட்ஸ் ஏதாவது இருந்தால் பாருங்கள். இது வரைக்கும் நம்மளுடைய வீடியோவை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களை தொடர்ந்து வந்து சேரும். அதுக்கப்புறம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.